வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 14ஆம் தேதி 28/1/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 3:54 வரை மகம், பிறகு பூரம். இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய யோகம் மதியம் 3:54 வரை மரண யோகம், பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் 5வது இடத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு. உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணிய பலன்கள் இல்ல நீங்க செஞ்ச தான தர்மங்கள் எல்லாம் தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி உங்களை காக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. பிள்ளைகளால ஏற்பட்ட கவலைகள்லாம் தீரும். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே இல்ல நல்ல வரன் கிடைச்சி திருமணம் ஆகலையே கவலைப்பட்ட அந்த பெற்றோர்களுக்கு இன்னைக்கு கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. வாரிசு பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும். வீட்டுல ஒரு வாரிசு உருவாகிறதுக்குரிய யோகம்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சி இருக்கும். பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காது. உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு பெண் குழந்தைகளால இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஆதரவும் உதவியும் இருக்குங்க. அரசாங்க நன்மைகள் எல்லாம் நடக்கும். வாழ்க்கை துணைவரால நல்ல யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு இன்னைக்கு பட்டம் கௌரவம் அதெல்லாம் உயர்கல்வியில கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்க சலுகைகளும் கிடைக்கும். ஆசிரியர்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு அசையும் அசையா சொத்துக்களால நல்ல வருமானமும் லாபமும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். வருமானம் 2 மடங்காகும். பண பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு சுமூகமா முடிஞ்சு நிறைய பொருள் வரவு இருக்கும். கோபதாபங்கள் வெறுப்புகள் அதெல்லாம் மறைஞ்சு இன்னைக்கு ஒரு அமைதியான சூழல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரியவங்க உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெரியவர்களால் உங்களுக்கு ஒரு சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சோசியல் மீடியா சினிமா துறையில் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு உயர்வடைவீங்க. எதுவுமே கஷ்டப்படாம ஈஸியா வரக்கூடிய பண வரவு இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதுங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பொது சேவையில உங்களுக்கு நாட்டம் ஏற்படும். ரொம்ப கண்டிப்பா இருப்பீங்க. எந்த விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. நல்ல நண்பர்களும் அவங்களோட உதவியும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அரசியல்ல இருக்கிறவங்க நிறைய ஆதாயம் கிடைக்கிற மாதிரி வேலைகளை செய்வாங்க. சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குதுங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 7, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் 4வது இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு. சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. இளைய சகோதரரின் உதவிகள் இன்னைக்கு பெரிய உதவிகளா இருக்கும். சொந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் உங்க தொழில்ல அவங்க சிறப்பான உதவியை செய்வாங்க. இல்ல அவர்களால ஒரு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பெல்லாம் சிலருக்கு இருக்குங்க. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கும் சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். புதிய வாகனங்கள், புதிய வசதியான வீடுகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. தாயாரின் உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. தாய்வழி உறவினரால நன்மைகள் நடக்கும். அம்மாவோட அரவணைப்பு சிறப்பா இருக்கும். திருமணமானவங்களுக்கு அம்மாவோட நினைவு அதிகமாகவே இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில அதிக ஆர்வத்தோட செயல்படுவீங்க. கற்ற கல்வியை பயன்படுத்தி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. அதோட அருமையை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிருவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. நண்பர்களோட உதவியும் நட்பும் இன்னைக்கு உங்களுக்கு ஆனந்தப்பட வைக்கக்கூடிய அளவு இருக்கும்.
பிரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் ரொம்ப நாளா பார்க்காம இருந்த நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்து எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நல்ல ஒரு இனிமையான பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்தாரோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். சிலருக்கு விவசாய பொருட்களால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதை செய்யறதுக்கு முன்னாலேயும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. பெற்றோரோட ஆலோசனைகள் பெரிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றும். மூடி மறைக்கிறது பின் விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதனால எல்லாத்தையும் அவங்க கிட்ட பேசி கலந்துக்கிட்டு அப்புறமா காரியத்துல ஈடுபட்டீங்கன்னா சிறப்பா முடியும். ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு யாரிடமும் வம்ப விலைக்கு வாங்காம நீங்க உண்டு உங்களோட வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னாவே தேவையில்லாத மன கஷ்டங்கள்ல இருந்து தப்பிக்கலாம். சிலருக்கு அலர்ஜி போன்ற தொந்தரவுகள் வரலாம். ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, ஊதா. அதிர்ஷ்ட எண் 1, 8. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 3வது இடத்துல சந்திரன் இருக்கிறதும் குரு சந்திரனை பார்க்கிறதும் சிறப்பு. தைரியஸ்தானத்துல இருக்கிற சந்திரன் உங்களுக்கு அதிகமான தைரியத்தை கொடுப்பாருங்க. உங்களோட உடன் பிறந்தவர்களால மகிழ்ச்சி அடையக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும். அவங்களோட ஒற்றுமையும் உதவியும் உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும். இன்னைக்கு மனசுல பட்டதெல்லாம் தைரியமா பேசுவீங்க. உங்களோட பேச்சு திறமை சிறப்பா இருக்கும். எடுத்த காரியங்கள்ல கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட விடாமுயற்சி உங்களுக்கு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். பெற்றவர்களோட சகாயமும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்துல இருந்த தடைகளும் அகலும். எடுத்த காரியத்தை சிறப்பா முடிச்சு முன்னேற்றத்தை பெறுவீங்க. பெண்களுக்கு இன்னைக்கு உழைப்புன்னு உழைக்கிறதுலயே தீர்மானமா இருப்பீங்க. எடுத்த முடிவுல உறுதியா இருப்பீங்க. யாருக்காகவும் உங்க கொள்கையில விட்டு கொடுக்க மாட்டீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு கொள்கை பிடிப்போட செயல்படுவீங்க. மனசுல வைராகியம் இருக்குங்க. சக மாணவர்களோட போட்டி மனப்பான்மை இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு சிறந்த உதவி அளிக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க காளியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எடுத்த முடிவுல உறுதியா இருப்பீங்க. உடல்ல சில தொந்தரவுகள் இருக்கும். மனசுல இருக்கும் வேகமும் உற்சாகமும் உடம்புல இருக்காதுங்க. ஆரோக்கியத்துல தொல்லை அதிகமா இருக்கும். உடம்பு வலி இருக்கும். ஓய்வு எடுக்கிறது நல்லது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சிறப்பா செயல்படக்கூடிய நல்ல நாளா இருக்குது. உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் இன்னைக்கு சாதகமாகவே நடக்கும். உங்க வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. போட்டிகள் எல்லாம் வெற்றி பெறுவீங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும். மதிப்பும் மரியாதையும் உயரும். பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செய்யற காரியங்கள் எல்லாம் சரியா செய்யணும், கொஞ்சம் கூட தவறு வந்துடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. தவறா இருந்தா கூட அதை ஒத்துக்கிற மனப்பான்மை உங்களுக்கு இருக்காது. நான் செய்யறதெல்லாம் சரியாதான் செய்வேன் அப்படின்னு ரொம்ப தன்னம்பிக்கையோட இருப்பீங்க. யாருக்கும் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 4, 8. கடகராசி. கடகராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதும் தனகாரகனான குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு. இன்னைக்கு ரொம்ப சாதகமான நாளா தாங்க இருக்குது. எதிரிகள் எல்லாம் விலகி போவாங்க. எதையும் சமாளிச்சு இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும். பண வரவு தாராளமா இருக்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஏற்றமான நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களோட பேச்சு திறமையும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும். உங்களோட பேச்சு திறமையால ரொம்ப கல்லு மாதிரி இருக்கிற மனுஷங்களை கூட கரைச்சிடுற சூழ்நிலைகள் இருக்கும். இரக்க குணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியா சிறப்பா நடக்கும். பெண்களுக்கு அடுத்தவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து இன்னைக்கு விட்டு கொடுத்து போவீங்க. நல்லது நடக்கும்னா உங்களுக்குன்னு இருக்கிற எல்லாத்தையுமே தியாகம் செய்யறதுக்கும் தயங்க மாட்டீங்க. உங்ககிட்ட ஈகி குணம் அதிகமா இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு பொறுமையா இருப்பீங்க. ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்குவீங்க. எல்லா காரியங்களையும் சிறப்பா சாதிச்சு சாதனைகளை புரியக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. நீங்க விரும்பியது கிடைச்சு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க.
புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு வேற்று மனிதர்கள் அல்லது தெரியாத ஒருத்தரால உங்களுக்கு தொல்லை கொடுக்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்கும், தொல்லைகள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களை மூன்றாவது நபர்கிட்ட பகிர்ந்துக்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. அது பெரிய பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கலாம். கவனமா இருங்க. பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சிறப்பான மகிழ்ச்சியான நாளா இருக்குதுங்க. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துல ஏற்பட்ட குளறுபடிகள்லாம் நீங்கும். மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களா நடக்கும். வியாபாரத்திலையும் நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாம நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பதறிய காரியம் சிதறுங்கிற மாதிரி வண்டி வாகனங்கள்லையும் பிரயாணங்கள்லையும் ஈடுபடும் பொழுது கவனமா போய் வர்றது நல்லதுங்க. வீணா சுத்துறதை தவிர்த்தாலே இன்னைக்கு பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 1, 3. சிம்மராசி. சிம்மராசிக்கு விரயஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியில இருக்கிறதும் தனகாரகரான குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு. இன்னைக்கு செலவுகள் அதிகமா இருந்தாலும் நல்ல நிகழ்வுகளுக்காக செலவு செய்யக்கூடிய செலவாதான் இருக்கும். அம்மாவோட அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்குங்க. யார் என்ன சொன்னாலும் அம்மா உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் ஏமாற்றம் இல்லாமல் நல்லபடியா முடியும். யோசிக்காம நீங்க செஞ்ச சில விஷயங்கள் கூட உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடியதா இருக்கும். உதவின்னு வர்றவங்களுக்கு இன்னைக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பொருளாவோ பணமாவோ செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது. நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. பெண்களுக்கு இன்னைக்கு இறைபக்தி அதிகமா இருக்குங்க. பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. தான தர்மங்கள்லாம் செய்வீங்க. வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க. பெரியவர்களோட அன்பும் ஆசையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிருவீங்க. மகிழ்ச்சியா இருப்பீங்க. மனசுல பட்டதை எதையுமே மறைக்காம தடாலடியா செய்வீங்க. நண்பர்களுக்கு உதவியா இருப்பீங்க. அம்மாவோட அன்பும் அதிகமாகவே இருக்குங்க. மக நட்சத்திரக்காரங்க துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களால் இன்னைக்கு வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். பணம் பல வழிகளில் வரும். பாக்கிகள் வசூலாகும். வரவேண்டிய பணமெல்லாம் கைக்கு வந்து கிடைச்சிருங்க. இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். உங்களோட முடிவில் இன்னைக்கு உறுதியா இருப்பீங்க. தான தர்மங்கள் எல்லாம் செய்யும் எண்ணங்கள் எல்லாம் உருவாகும். மங்கள பொருட்களை தானம் செய்து மகிழ்ச்சியா இருப்பீங்க. மங்கள நிகழ்ச்சிகள்ல கூட கலந்துக்கிடுவீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தினர்கள் இல்ல நண்பர்கள் வருகை இருக்கும். அவங்கள உபசரிச்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க. கலை நிகழ்ச்சிகள் பொது விசேஷங்கள்ல எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்தாரோட மகிழ்ச்சியா பொழுதுபோக்குவீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபாதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்துல இருக்கிறதும் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு பெரிய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. சிலர் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கலாம். நல்ல காரியங்களுக்கெல்லாம் செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். ரொம்ப அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. மனம் கொஞ்சம் உற்சாகம் இழந்து காணப்படுற மாதிரி இருக்கு. சில நேரங்கள்ல விவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. எதிலையுமே மனசு ஒன்றாது. ஆன்மீக உணர்வும் தெய்வ நம்பிக்கையும் அதிகமா இருக்கும். பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். பெண்களுக்கு இன்னைக்கு சேமிப்பு உயரக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கு. பண வரவு நல்லாவே இருக்கும். பிள்ளைகளால பெருமை அடையும்படியான நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு இருக்குங்க. பிள்ளைகள் உங்கள் பேச்சை மீறாம உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. மாணவர்களுக்கு மனசுல பட்டதை தயங்காம செய்வீங்க. பொது சேவையில ஈடுபட்டு புகழ அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. கல்வியில உங்களோட வளர்ச்சி கூட இன்னைக்கு சிறப்பாவே இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு சிறப்பான நாளா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. பொருள் வரவு நல்லா இருக்கும். எதிர்பார்த்த பொருள் வரவு இருக்கும். நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு.
லாபம் பெரிய அளவுல இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவரோட குறைகளை கேட்டு அவங்களோட சங்கடங்களை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. சிலருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. யாரும் உங்களை எந்த குறையும் சொல்லாதபடி ரொம்ப பண்பா நடந்துக்கிருவீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு செய்யற வேலைகள்ல தடைகளும் தாமதங்களும் இருக்கலாம். சிலரோட பேச்சுக்கள் உங்களோட மனசை புண்படுத்துற மாதிரி இருக்கும். எதையுமே பொருட்படுத்தாம இருக்கிறது நல்லதுங்க. நம்ம மனசுக்கு நம்ம நல்லவங்களா இருந்தா போதும். எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியாது, மற்றவங்களை திருப்திப்படுத்தவும் முடியாது. பொறுமையா இருக்கிறது அவசியங்க. சிவப்பு நிற உடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 2. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல இடம் பெறுறதும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. உங்களோட மனசு இன்னைக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரத்துல கொஞ்சம் ஏற்றம் இறக்கமா இருக்கும். வாழ்க்கை துணையோட ஆதரவும் அன்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். குடும்ப கஷ்டங்கள் தீர்வதற்கான அமைப்பு இருக்கு. நிம்மதியான நிலையில குடும்பம் நடக்கும். தொழில் நல்ல லாபகரமா நடக்கும். மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. வீட்டுல உள்ளவங்க உங்களுக்கு நல்ல ஆறுதலோட இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. வேண்டியதை வாங்கி இன்னைக்கு சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபகரமாக தொழில் நடக்குங்க. பெண்களுக்கு இன்னைக்கு சொந்த பந்தங்களோட உறவு நிலையும் அன்பும் நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சிலர் சமையல் கலையில ஆர்வமா ஈடுபடுவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு சக மாணவர்களோட அன்பும் ஒற்றுமையும் நல்லா இருக்கும். கல்வியில மேன்மை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் நிறைய உதவிகளை செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பும் இன்னைக்கு இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். உங்களோட வேலைகளை கவனிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா கூட வம்பு தும்புகள் தேடி வந்தா நீங்க என்னங்க செய்வீங்க? உங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி சிலர் நடந்துக்கிருவாங்க. வீட்டுல உள்ளவங்களும் உங்களை சீண்டக்கூடும். உங்களுக்கு எரிச்சலும் கோபமும் அதிகமா இருக்கும். உடல்ல கூட சில தொந்தரவுகள் வரலாம். மனசு ஒரு படபடப்பான நிலையில இருக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க காலபைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிரிகளாக நீங்க நினைச்சவங்க கூட அப்படிப்பட்டவங்க இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிருவீங்க. எதையும் சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நீங்க செய்ய நினைச்ச காரியங்களை உங்களுக்கு சாதகமா செஞ்சு இன்னைக்கு நல்லபடியா முடிப்பீங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். எந்தவித முன் யோசனையும் இல்லாம இன்னைக்கு திடீர்னு முடிவு எடுப்பீங்க. யாருக்கும் பாவ புண்ணியங்கிறத பார்க்க மாட்டீங்க. உங்களோட நியாயமான கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லுவீங்க. குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க விஷயத்திலையும் தலையிடாதீங்க. பணப்புழக்கம் சரளமா தான் இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 5. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானத்துல இடம் பெறுறதும் 2ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு உழைச்சி முன்னேறணுங்கிற எண்ணம் இருக்குங்க. உங்களோட விடாமுயற்சியால அதிக வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு படிப்புக்கு தகுந்த வேலைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதற்குரிய செய்திகள் கிடைக்கும். சிலர் வீட்டில் இருந்துகிட்டே எதையாவது வியாபாரம் பண்ணலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். தொழிலில் ஈடுபடுறதுக்கு இன்னைக்கு முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதார வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். அரசு தொடர்பான நிறுவனங்கள்ல வேலை கிடைப்பதற்கான அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க. அரசாங்கத்தால கௌரவிக்கப்படுவீங்க. பெண்களுக்கு வீட்டில இருந்தே வேலை செய்யறவங்களுக்கு, அதாவது வீட்டில இருந்தே தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு வருமானம் அதிகமா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்கத்தால கௌரவிக்கப்படுவீங்க. லாபங்கள் அதிகமாக இருக்கும். பண வரவு தாராளமா இருக்குங்க. மாணவர்களுக்கு கைத்தொழில் போன்ற தொழில்ல ஆர்வமா இருப்பீங்க. தொழிற்கல்வி மாணவர்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா பணியாற்றுவாங்க. சிறப்பா செயல்பட்டு முன்னேறுவாங்க. இன்னைக்கு எல்லாமே ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. விசாக நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட பேச்சுல ஒரு பக்குவம் தெரியும். யார் மனசையும் புண்படுத்த கூடாதுன்னு கவனமா இருப்பீங்க. மனசுல
ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க. ஆனா மறதி அதிகமா இருக்கும். சிலரோட கருத்துக்கள் உங்களோட கருத்துக்கு ஒத்து போகாம இருக்கும். குழப்பங்கள் அதிகமா இருக்கும். பணத்துக்கு வரவும் செலவும் சரியா இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு காசு பணத்துல எல்லாம் எந்த குறையும் இருக்காதுங்க. அற்புதமான நாளா இருக்கு. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கூட நிறைவேறும். எதிர்பாராம பிடிச்ச ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம். மன மகிழ்ச்சியில கைகால் புரியாது சந்தோஷமான நல்ல நாளா இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். உடல்நிலையில சுறுசுறுப்பு இல்லாம கொஞ்சம் சோர்வாதாங்க இருக்கும். அன்றாட வேலைகளை செய்வதற்கு கூட அலுப்பா இருக்கும். மனசு எதுலையுமே ஒட்டாது. சிலருக்கு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய பொழுது உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய பொழுதாதான் இருக்குது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான 9வது இடத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்புங்க. மனநிலையில சங்கடமான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். நல்ல விதமான பேச்சுக்கள் உங்களுக்கு மரியாதையை கொடுக்குங்க. வார்த்தைகள்ல கவனத்தோடையும் கட்டுப்பாடோடையும் இருக்கிறது அவசியம். முன்னோர் வழிபாடு ஹோமம் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க. என்னைக்கோ செஞ்ச தவறு உங்க அடிமனசுல உறுத்திக்கிட்டே இருக்குங்க. அதெல்லாம் கடவுள்கிட்டயே விட்டுருங்க. இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை கூட நீங்க தவற விடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. பாகியங்களுக்கு குறைவு இருக்காது. பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சியை பெறுவீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு நமக்கு கிடைக்கிறது கிடைச்சே தீரும். நீங்க படுற கஷ்டம் உங்களுக்கு சீக்கிரமா மறையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நீங்க செய்யற முயற்சிகளை விடாம செஞ்சீங்கன்னா அதுல நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இன்னைக்கு விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்குங்க. விட்டு கொடுத்தா பல நன்மைகள் நடக்கும். அடுத்தவங்க மேல பொறாமப்படுறத மாத்திரம் விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சிறப்பா தான் நடக்கும். மூல நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. வீடு லட்சுமி கடாட்சமா இருக்கும். நண்பர்களோடையும் உறவுகளோடையும் மகிழ்ச்சியா பொழுத கழிக்கிற மாதிரி அமைப்பு இருக்கு. விரும்பிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. இன்னைக்கு சிலர் உல்லாச பயணங்கள்லாம் போகக்கூடிய அமைப்பு இருக்கு. குதூகலமான நல்ல நாள்னே சொல்லலாம். உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. பூராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பாக்குறவங்க வியக்கும்படியான முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில இருக்குங்க. ஆடம்பரமா செலவு செய்வீங்க. ஆன்மீகத்திலையும் ஈடுபாடு அதிகமா உண்டாகும். கோயில் திருப்பணிகளுக்காக கொடுத்து உதவுவீங்க. சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பெரியவர்களை போற்றி நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். உங்களோட கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய அமைப்பு இருக்குது. மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயமெல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. செல்வ நிலை நல்ல பெரிய வளர்ச்சியை அடையும். உங்களோட வளர்ச்சியும் இன்னைக்கு அபாரமா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருன். அதிர்ஷ்ட எண் 1, 6. மகர ராசி. மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. போட்டி பொறாமைகள் அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயங்களும் சின்ன விஷயங்கள் கூட பெரிய வில்லங்கங்கள்ல கொண்டு போய் விட்டுரும். எதுலையுமே கவனமா இருக்கிறது நல்லது. பண பிரச்சனைகள் இருக்காது. இருந்தாலும் பண விவகாரங்கள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கணும். சிலர் உங்களை ஏமாற்றக்கூடும். ஏமாற்றங்கள் உங்களோட மனசு சங்கடத்தை கொடுக்கும். உங்களோட பேச்சுக்களால அடுத்தவங்களையும் சங்கடப்படுத்தி நீங்களும் சங்கடமாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லதுங்க. இறை வழிபாட்டுல கவனத்தை செலுத்தி இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறது பெரிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றும். பெண்களுக்கு இன்னைக்கு போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாகவே இருக்கும். மனசுல ஒரு இனம் புரியாத கவலைகள் எல்லாம் இருக்கும். பேச்சுக்கள்ல கடுமையான வார்த்தைகளை பேசாம கவனமா இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. அமைதியா இருக்கணும். பெத்தவங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களோட சொல்படி நடந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியங்களுக்கு ஏற்றவாறு உங்களோட முயற்சியும் இருக்குங்க.
உங்களோட முயற்சி உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இன்னைக்கு இருக்குது. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் சிலர் வாங்குவாங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. புதிய உறவுகள், அவர்களோட அன்பு, இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெரிய மனிதர்களோட நட்பும் இருக்கும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசு எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். வேண்டாத நினைவுகள்ல இருந்து வெளியில வர்றது நல்லது. உடல்நிலையில நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கக்கூடும். சில விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்து மன சஞ்சலத்தை கொடுக்கலாம். உணவு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது அவசியங்க. இன்னைக்கு பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், காப்பி கலர். அதிர்ஷ்ட எண் 2, 5. கும்பராசி. கும்பராசிக்கு 7வது இடத்துல சந்திரன் இருக்கிறதும் குரு பகவான் சந்திரனை பார்க்கிறதும் சிறப்பு. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க. அவர் உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள்லாம் மறைஞ்சு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை ரொம்ப அந்யோன்யமா சிறப்பா இருக்கும். ஈகோ இல்லாம விட்டு கொடுத்து போறது நல்ல நிம்மதியான சூழலை கொடுக்கும். பிள்ளைகளும் நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க. பொருளாதாரத்துல இருந்த கஷ்ட நிலைகள் எல்லாம் மாறி நல்ல வளர்ச்சியான சூழல் இருக்கும். தனகாரகனான குரு பார்க்கறதுனால பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு உங்களை ஏளனமா பேசியவர்கள் கூட இன்னைக்கு உங்களை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவு உங்களோட முன்னேற்றம் இருக்குங்க. உங்களோட தவறை நீங்க இன்னைக்கு உணர்ந்துக்க கூடிய அமைப்பு இருக்கு. பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனமா இருப்பீங்க. பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிற அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உயர்கல்வியில நல்ல நிலையை அடைவீங்க. சிலர் காதலை வெளிப்படுத்தக்கூடும். பெற்றவர்களிடம் சம்மதம் பெறவும் இன்னைக்கு நல்ல நாளா இருக்குதுங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க காளியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். அடுத்தவரோட அலட்சியமான போக்கு உங்களுக்கு மன வேதனையை கொடுக்கலாம். சிலர் தனிமையை விரும்புவீங்க. சிலருக்கு தனிமையே கொடுமையா இருக்கும். அலைச்சல்கள் அதிகமா இருக்குங்க. வீண் அலைச்சல்களை தவிர்த்து ஓய்வெடுக்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்களோட கடமையை உணர்ந்து செயல்படுவீங்க. உங்களோட அக்கறையான போக்கு குடும்பத்தாருக்கு சிறந்த பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நடந்து முடிஞ்சு போனதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பீங்க. பேசியே வீட்டில் உள்ளவங்களெல்லாம் வெறுப்பேற்றிடுவீங்க. உங்களோட செயல்கள் மற்றவங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம். தேவையில்லாத குழப்பங்கள்ல இருந்து விடுபடுறது நல்லதுங்க. மனசு ஒரு சஞ்சலத்தோடையே இருக்கும். ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ரோஸ். அதிர்ஷ்ட எண் 4, 6. மீனராசி. மீனராசிக்கு ருணம் ரோகம் அதை குறிப்பிடக்கூடிய 6வது இடத்துல சந்திரன் இருக்கிறதும் ராசி அதிபதியான குரு பகவான் அந்த சந்திரனை பார்க்கிறதும் சிறப்பு. நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகுங்க. உடம்புல இருந்த தொந்தரவுகள்லாம் நீங்கி ஆரோக்கியமா இருக்கிறது உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். உடல் நல்லா சுறுசுறுப்போட இருக்கும். சின்ன சின்ன தொழில் செய்யறவங்க கூட பெரிய லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. வேலை இடத்துல கூட உயர் அதிகாரிகளோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. சிலருக்கு பணி இடமாற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. உல்லாச பயணங்கள் போவதற்கு உரிய சூழல்கள் இருக்கும். சிலர் உல்லாச பயணங்களுக்கு போய் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பெண்களுக்கு வேலையில ஓய்வே இருக்காது. பிரஷர் அதிகமா இருக்கும். சிலருக்கு தலைவலி, காது வலி போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருந்தா கூட மனசு எதுலையுமே ஒத்துழைக்காது. படிக்க கூட மனசு இருக்காது. படிச்சதெல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கும். நண்பர்கள்ட்ட கூட உண்மையா இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு நண்பர்கள்ட்ட கூட மூடி மறைச்சுதான் பேசுவீங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு உங்களோட முரண்பட்ட கருத்துக்களால குடும்பத்தார் கூட உங்களை சரியான குணம் கெட்டவர்னு பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாம முன்னுக்கு பின் முரணாவே செஞ்சு அடுத்தவங்களோட வெறுப்பை சம்பாதிப்பீங்க. பெரியவர்களோட ஆலோசனையை கேட்டு நடந்த அந்த குளறுபடிகள்ல இருந்து தப்பிக்கலாங்க. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதையுமே ஒரு அசால்ட்டா செஞ்சு அதிர்ஷ்டமானதா இருந்து உங்களுக்கு ஆனந்தத்தை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. மனசு உற்சாகமா இருக்கும், உடலும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும், சுறுசுறுப்பா உணர்வீங்க, நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். கைவிட்ட விஷயங்கள் கூட நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கால் வலி, உடல் வலி, கை மூட்டுகள்ல வலி, ஜாயின்ஸ் பெயின்லாம் நிறைய இருக்குங்க. சமையல் அறையில வேலை செய்யும் போது கூட கொஞ்சம் கவனத்தோட வேலை செய்யறது நல்லது. சூடான பொருட்கள், கூர்மையான ஆயுதங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிரயாணங்களை, முக்கியமான பிரயாணங்களை மாத்திரம் செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. பண வரவுல எந்த குறையும் இருக்காது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5, 9. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.